கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த யோபுவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய கண்கள் பூத்து போய் அவர்கள் அடைக்கலம் அவர்களை விட்டொழிந்து. இங்கு நாம் ஒரு விதமான அடைக்கலத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த அடைக்கலத்தை குறித்து வசனம் என்னவாய் சொல்லுகிறது? அவர்கள் அடைக்கலம் அவர்களை விட்டொழிந்து. அப்ப இன்றைக்கு நாம் தியானிக்கிற தேவ செய்தியின் தலைப்பானது அடைக்கலம் விட்டொழிந்து என்று நாம் பார்க்கிறோம். நாம் இந்த மாதம் தொடங்கின முதற்கொண்டே கர்த்தருடைய உயர்ந்த அடைக்கலம், கர்த்தருடைய அடைக்கலம் எப்படிப்பட்டது, அது எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது என்று நாம் கவனித்து வருகிறோம். அதைத்தான் நாம் தியானித்து வருகிறோம். ஆனால் இன்றைக்கு தேவன் கொடுத்த வார்த்தையாவது அடைக்கலம் விட்டொழிந்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது அடைக்கலம் ஒளிந்து போனால் என்று அங்கு வசனம் நம்மளுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப அடைக்கலம் விட்டொழிந்தால் என்ன அர்த்தம்? அது எதை காட்டுகிறது? அடைக்கலம் என்பது அது ஒரு பாதுகாப்பை காட்டுகிறது. அடைக்கலம் ஒளிந்து போனால் என்ற என்ன அர்த்தம் என்றால், இருந்த பாதுகாப்பு அங்கு ஒளிந்து போனதையும் அல்லது தப்ப முடியாமல் மாட்டிக்கொண்ட அனுபவம் தான் அடைக்கலம் விட்டொழிந்து போனதை காட்டுகிறது. நீங்க உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய நமக்குள்ளாக இருக்கிற இருதயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த இருதயத்தை நம்ம அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதயம் என்று ஒரு பார்ட் இருக்கிறது, ஹார்ட் என்று ஒரு அவயவம் இருக்கிறது. அதுதான் நம்மளுடைய ரத்தத்தையும் சுவாசத்திற்கும் ஏதுவாய் அதுதான் காணப்படுகிறது. அப்ப இந்த இருதயத்தை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, அந்த இருதயமே சில பாதுகாப்புக்கு உள்ளாகத்தான் காணப்படுது. முதலாவது தோல் என்கிற ஒரு பாதுகாப்பு அதுக்கு மேல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சதைப்பகுதி, உடம்பினுடைய சதைப்பகுதி அந்த இருதயத்தை பாதுகாக்கிறது. மூன்றாவது நீங்க பாத்தீங்கன்னா விலா எலும்புகள். அந்த விலா எலும்புகள் இருதயத்தை போய் தாக்கி விடாதபடி அந்த வருகிற எல்லா இம்பாக்ட், ஒரு பந்து வந்து அடித்தாலோ அல்லது யாராவது நம்முடைய இருதயத்தை நம்முடைய நெஞ்சு பகுதி இழுத்து குத்தினாலோ அந்த இருதயம் நேரடியாய் தாக்கப்படாதபடி இந்த விலா எலும்புகள் தாங்கிக் கொள்ளுகிறதாய் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு மேலாக நுரையீரல் வருகிறது. நுரையீரல் அந்த தாக்கத்தை தாங்குகிறதா இருக்கிறது. அதுக்கப்புறம் நான் பார்த்தோம்னா ப்ரீ கார்டிகல் என்ற ஒரு திரவ பகுதி இருக்கு. இந்த இருதயம் வந்து இருதயத்துக்கு மேல ப்ரீ கார்டிகல் சொல்லி ஒரு இருதய திரவ பகுதி இருக்கு. இந்த திரவ பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு பஞ்சு போல இருக்கும். ஸோ நீங்க பஞ்சுல ஒரு பஞ்சை வச்சுட்டு அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பொருளை வச்சு நீங்க குத்தி பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சே பாதி விதமான அந்த தாக்கத்தை எடுத்துக்கிடும். அப்ப ஏற்கனவே 4 விதமான தடைகளை தாண்டி வருகிற தாக்குதலையும் இந்த பஞ்சு போன்று இருக்கிற இந்த திரவ பகுதி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற மீதி கொஞ்சம் அடிதான் இருதயத்துல போய் விழுகிறதாய் காணப்படும். இது ஒரு மனிதன் தாக்கும் போதோ அல்லது ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்முடைய இருதயத்தை நெஞ்ச தாக்கும் பொழுது அந்த நடக்கிற சம்பவம். ஆனா யோசித்து பாருங்க, அந்த நம்முடைய சரீரத்துல இருக்கிற இருதயம் நம்ம கண்ணை போலயே அல்லது நம்முடைய நெத்திய போல வெளியரங்கமா இருக்கு. ஈஸியா யாருனாலையும் தொட முடியும். அதுக்கு மேல இருக்கிற சதப்பகுதி இல்லை, எலும்பு பகுதி இல்லை, தோல் பகுதி இல்லை, திரவ பகுதி இல்லை. இது எதுவுமே இல்லாம இருதயம் வெளியரங்கமா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ஒரு சின்ன ஊசி பட்டா கூட அங்க இருதயம் பாதிக்கப்பட்டுரும். ஏன் சின்ன கல்லோ அல்லது ஒரு தூசி பட்டா கூட அந்த இருதயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு அப்படியே மனிதன் மரித்து போகிறதாய் மாறி போகும். அதே போலதான் இங்க வசனம் சொல்லுகிறது, அடைக்கலம் விட்டொழிந்தால். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது அடைக்கலம் விட்டொழிந்து என்றால் என்ன அர்த்தம்? அவர்களுக்கு இருக்கிற எல்லா பாதுகாப்பு, அவர்கள் வைத்திருந்த எல்லா நம்பிக்கைகள், அவர்கள் வைத்திருந்த எல்லா அவர்களுடைய சுற்றி இருந்த சுவர்கள் எல்லாமே அங்கே எல்லாமே இல்லாமல் போய் அவர்கள் வெளியரங்கமாய் காணப்படுகிறார்கள். எந்த ஒரு பாதுகாப்பான அரண் அவர்களுக்கு இல்லை, எந்த ஒரு பதுங்கு குழியும் இல்லை. அவர்கள் வெட்ட வெளியிலே எங்கு சுத்தி பார்த்தாலும் எதுவும் இல்லை. ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி ஒரு இடம், அதுக்கு நடுவுல நின்று வருகிற ஆபத்தை தடுத்தால் என்னவாகும்? அவர்கள் மரித்து போவார்கள் அல்லவா? அதே போல சூழ்நிலை தான் இந்த அடைக்கலம் விட்டொழிந்தால் என்று இங்கு வசனம் சொல்லுகிறது. அப்ப யாருடைய வாழ்க்கையில் இந்த அடைக்கலம் விட்டொழிந்து போகிறதாம்? கர்த்தர் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிற அடைக்கலத்தை அவர் அழித்து போடுகிறவராய் காணப்படுகிறாராம். அதே யோபுவின் புஸ்தகம் அதே 11வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது பாருங்க, துன்மார்க்கனுடைய அடைக்கலம் விட்டொழிந்து போகும். யாருடைய அடைக்கலத்தை அங்கு விட்டொழிந்து போக பண்ணுகிறாராம்? துன்மார்க்கனுடைய அடைக்கலம். அங்க வசனம் சொல்லுது பாருங்க, துன்மார்க்கனுடைய கண்கள் கூத்து போய் அவர்கள் அடைக்கலம் அவர்களை விட்டொழிந்து.
இந்த துன்மார்க்கர் எதை அவர்களுடைய அடைக்கலமாய் அவர்கள் வைத்திருந்தார்களோ, எதை அவர்களுடைய பாதுகாப்பாய் வைத்திருந்தார்களோ, அது அவர்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போய் அவர்கள் வருகிற ஆபத்துக்கும் போராட்டத்துக்கும் பாதிப்புக்கும் வெளியரங்கமாய் காணப்படுகிறார்கள். எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் அவர்களை தக்கத்தக்கதான் அவர்களுக்கு இருந்தான எல்லா மறைவையும் கர்த்தர் எடுத்து போடுகிறார். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா துன்மார்க்கர் சன்மார்க்கர் என்று 2 விதமான கூட்டத்தாரை பார்க்கலாம். இந்த 2 கூட்டத்தாரும் உலகத்தார் தான். 2 கூட்டத்தாரும் உலகத்தார் தான். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. தேவ பிள்ளைகளுக்கு என்று தேவ பிள்ளைகள் என்கிற நாமம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு வேற பெயர்கள் இருக்கிறது. ஆனா துன்மார்க்கரும் சன்மார்க்கரும் உலகத்தார்கள் தான். அவங்க பிசாசின் பிள்ளைகள் கூட அழைக்க முடியாது. அவர்கள் உலகத்துக்கு உரியவர்கள் என்று நாம் சொல்லலாம். ஏனென்றால் நீங்க சன்மார்க்கர்கள் குறித்து நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் புஸ்தகம் 29வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுது, உலகத்தில் நல்லவன் என்று சொல்லியிருக்கதை நாம் பார்க்க முடியும். இந்த சன்மார்க்கர்கள் யார் என்று பார்த்தா அவர்கள் உலகத்துல நல்லவர்கள். நீங்க சில பேரை குறிச்சு நம்ம வாழ்க்கையில நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அவர் ஒரு நல்ல மனுஷன்பா, அவர்கிட்ட போனேன்னா அவர் நியாயமா நடந்துக்குவார், அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் நல்லா பேசுவார், நல்லபடி நடப்பார், அவர்கிட்ட ஒரு ஏமாத்து இருக்காது, பொய் புரட்டு இருக்காது, எந்த ஒரு காரியமும் இருக்காது என்று சொல்லுவார்கள். ஏன் நாம இருக்கிற நம்முடைய ஆர்ஆர் நகர் பகுதியில கூட நம்ம வீட்டு பக்கத்திலே ஒருத்தர் இருக்கார். அவரை குறித்து அந்த ஊர்ல இருக்கிற சாட்சி, சாதாரண மனுஷர்களும் சரி உலகத்தின்படி நல்லவர்கள் அல்லாதவர்கள் குறித்து கூட அவரை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. அவர் குடிக்க மாட்டாரு, தவறான எந்த பழக்கம் இருக்காது, அவர் ஏமாத்துகிறது கிடையாது, அவர் உண்மையா இருப்பார், அவர் செய்யற தொழில அவர் உண்மையா இருப்பார் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் சன்மார்க்கர். அவர்கள் தான தர்மம் பண்ணுவார்கள், உலகத்தின்படி நல்லவர்களா இருப்பாங்க, யாருக்கும் ஏமாத்த மாட்டாங்க, எந்த போதை வஸ்துக்களை இதுக்கு அடிமையானவர்களா இருக்க மாட்டாங்க. அவர்கள் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பியூர் கோல்டு எப்படி இருக்குமோ அது போல நல்ல பெயரை பெற்றவர்களா இருப்பார்கள். ஆனா அவர்கள் தேவனை அறியாதவர்கள். அதனாலதான் அவர்களுக்கு சன்மார்க்கர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கர்கள் யார் என்று நாம் பார்த்தோம் என்றால் வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனம் சொல்லுகிறது பொல்லாதவர்கள் என்று சொல்லி இருக்கு. அவர்கள் விக்கெட் பீப்புள் அல்லது ஈவில் பீப்புள். அவர்கள் ஒரு தீங்கு செய்கிறவர்கள், தீங்கினுடையவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் பொல்லாதவர்கள். வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க, துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும். துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும். அப்ப அவர்களுடைய கிரியைகள் எல்லாமே பொல்லாப்பானதா இருக்கும். அவர்கள் தேவனுக்கு முன்பாகவும் நல்லவர்களாய் இருக்க மாட்டார்கள், தேவனுக்கு முன்பாகவும் நீதியின்படி நடக்க மாட்டார்கள், தேவ ஜனங்களுக்கு முன்பாகவும் நீதியின்படி நடக்க மாட்டார்கள். ஏன்? அவர்கள் வாழுகிற சத்ருவினால் ஆளுகை செய்யப்படுகிற உலகத்திலேயும் அவர்கள் நீதிமான்களாகவோ நல்லவர்களாகவோ மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாகவோ மற்றவர்களை குறித்து நன்மையா நினைக்கிற அந்த எண்ணமே இருக்காது. இதற்கு மேல இன்னொரு காரியத்தையும் அவர் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் எப்பொழுதுமே பொல்லாங்கு செய்கிறவர்களாய் காணப்படும். அவர்கள் மனம் எப்படி இருக்குமாம்? பொல்லாங்கை செய்ய விரும்புமாம். அந்த பொல்லாங்கு செய்யறது ஏதோ தவறி போய் செய்கிறதுனால அல்ல, கோபத்தினால் செய்கிறதுனால அல்ல, ஏதோ ஒரு மாற்றத்தினால் செய்யறதில்ல. அந்த பொல்லாங்கே அவர்களுடைய விருப்பமாய் அவர்கள் வைத்திருப்பார்கள். யாரையாவது எப்ப பார்த்தாலும் எப்படியாவது யாரையாவது அவர்கள் துன்பப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. எதுவுமே கிடைக்கலையா? இருக்கிற மிருக ஜீவன்கள், அவர்களோடு இருக்கிற சொந்தக்காரர்கள், அவர்களை சுற்றி இருக்கிறவர்களை அவர்கள் வேதனைக்குள்ளாகவே வைத்திருப்பார்கள். அவர்களை மற்றவர்கள் வேதனைப்படுவது, மற்றவர்கள் வாழ்க்கையில தீங்கு நடப்பது அவர்கள் இருதயத்திற்கு அவ்வளவு சந்தோஷம் நிறைந்ததாயிருக்கும். அப்படிப்பட்டவர்களை குறித்துதான் வேதம் சொல்லுகிறது பொல்லாதவர்களாகிய துன்மார்க்கர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவன் சொல்லுகிறார், யாருடைய அடைக்கலத்தை தேவன் எடுத்து போடுகிறாராம்? துன்மார்க்கனுடைய அடைக்கலத்தை எடுத்து போடுகிறார். வீண் பேச்சு பேசுகிறவர்கள், பொல்லாத கிரியைகள் நடத்துகிறவர்கள், மற்றவர்களின் துக்கத்திலும் மற்றவர்களுடைய அழுகையிலும் குழப்பத்திலும் புலம்பலிலும் சந்தோஷப்படுகிறவர்களுடைய அடைக்கலத்தை தேவன் ஒளிய பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். இந்த துன்மார்க்கர்களுக்கு வேதம் இன்னொரு பெயரையும் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவர்களுடைய பெயர் தான் பேலியாளின் மனுஷர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கர்களுக்கென்று வேதம் கொடுக்கிற பெயர் துன்மார்க்கர் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு பெயர் அடையாளத்தை வேதமே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. யாராம்? அவர்கள் பேர் பேலியாளின் பிள்ளைகள் என்று வசனம் எப்படியாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம் படிச்சு பார்த்தோம்னா அந்த வசனம் சொல்லுவாங்க, பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன்.
ஆகத்தியம் பேசி திரிகிறான். துன்மார்க்கன் தான் அவன். ஆனால் அவனுடைய பேர் என்னவாம், அவனுக்கு ஒரு அடையாளம் என்னவாம், பேலியாளின் மக்கள் என்று சொல்லப்பட்டு, பேலியாளின் மகன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப துன்மார்க்கல் என்றால் யார்? பேலியாளின் மனுஷர்கள். நீங்க உதாரணத்திற்கு வேதத்துல துன்மார்க்கன் அல்லது பேலியாளின் மனுஷனை நீங்க அடையாளமா நீங்க பார்க்கணும்னா வேதத்துல ஒரு சிறந்த அடையாளம் இருக்கிறது. நீங்க அப்படி நீங்க நம்ம பேலியாளின் மக்கள் நம்மளை யோசித்தாலே யார் நம்மளுக்கு மனதுக்கு வர்றாங்க? உலகத்துல பாவம் செய்யறவங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி தவறு செய்யறவங்க, தேவனை அறியாதவர்கள் தான் நம்ம கண்ணுக்கு வரும். ஆனா வேதத்துல ஒரு மனுஷர் 2 பேரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பேலியாளின் பிள்ளைகள் என்று சொல்ல. யார் என்று நாம் பார்த்தோம்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது, ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அப்ப பேலியாளின் மக்கள் எப்படி? அதற்கு உதாரணம், நல்ல உதாரணம் யார் தெரியுமா? துன்மார்க்கர்களுக்கு ஏலியின் குமாரர்கள். அவர்களை வேதம் என்ன சொல்லுகிறது? பேலியாளின் மக்கள் என்று சொல்லி இருக்கிறது. அவர்களுடைய தகப்பன் ஒரு பிரதான ஆசாரியன். அவர்களுடைய தகப்பன் ஆலயத்திலேயே முதன்மையான ஆசாரியனாய் காணப்படுகிறவன். அவன் தகப்பன் தான் அந்த இடத்திலே இருக்கிற பெரிய ஆலோசனை கொடுக்கிற ஆலோசனை சங்கத்துல முதன்மையாய் இருக்கிறவன். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு தூபம் காட்டுகிறவன் தான் அந்த ஏலியன்கிற மனுஷன். ஆனா அவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற தேவனுடைய அடையாளம் என்னவாய் இருக்காம்? அவர்கள் பேலியாளின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனா உலகத்தின்படி அவர்களுக்கு ஒரு பேர் கொடுக்கப்படுகிறது. அந்த பேர் தான் ஆசாரியர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அவர்களை அந்த ஆசாரியர்கள் என்று 13வது வசனம் சொல்லும். ஆனா அவர்களுடைய உண்மையான அடையாளம் என்னவா இருக்காம்? பேலியாளின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். காரணம் என்ன? ஏன் அவர்களை தேவன் துன்மார்க்கன் என்றும் பேலியாளின் பிள்ளைகள் என்றும் அடையாளப்படுத்துகிறாராம்? வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை பின்னாடி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனத்துல அவர்கள் செய்த கிரியைகளை குறித்து போட்டிருக்கு. யார்? ஏலியினுடைய பிள்ளைகளை குறித்து என்ன போட்டிருக்கு என்றால், அவர்கள் வசனம் சொல்லுகிறது, 15வது வசனம் சொல்லுது, கொழுப்பை தணிக்கிறதுக்கு முன்பாக, 14வது வசனம் சொல்லுது பாருங்க, கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான், அந்த ஆயுதத்தின் வருவது எல்லாம் ஆசாரியன் எடுத்துக் கொள்ளுவான். அவர்களுடைய முதன்மையான பாவம் என்னவா இருந்ததாம்? அவர்கள் ஆசாரியர்களுக்கு என்று கொடுக்கப்பட்டுள்ள அந்த சதைப்பகுதி இருக்கல்லவா, அந்த பலி பகுதி இருக்கல்லவா, அதை குத்தி எடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் பலிபீடத்துல குத்தி எடுத்து சாப்பிடுறவங்க கிடையாது. இவர்கள் எப்படி எதை குத்தி எடுக்கிறாங்களாம்? 13வது வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் பலி செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது, அந்த வசனத்தை நன்றாய் நாம் பார்க்கணும். இறைச்சி வேகும் போது, இறைச்சி எங்க வேகும்? பலிபீடத்துல போட்டிருக்கிற இறைச்சி அக்னியினால தகனப்படுத்தப்படும். அது வேகாது, அது சுட்டரிக்கப்பட்டு போயிடும். அது சாம்பல் ஆகும் அல்லது கொழுப்பு அங்க அந்த அக்னியினால் நீக்கப்பட்டு கறி கொடுக்கப்படும். ஆனா இங்கு சொல்லப்படுற வார்த்தை என்னன்னா, இறைச்சி வேகும் போது. இது என்னன்னா, ஆண்டவருக்கென்று கொடுக்கப்படுகிற பலியில யாக்கோபின் ஆரோனுடைய சந்ததிக்கென்று சில இறைச்சிகள் பிரித்து வைக்கப்படும். எல்லாமே அக்கினியினால் சுட்டெரித்த சாம்பலாக்கப்படாது. ஆண்டவருக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள இறைச்சியிலே கொழுப்பாக மீதி இருக்கிற சில பகுதிகள் ஆரோனுக்கும் ஆரோனுடைய குமாரர்களுக்கென்று பிரிக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்க்க முடியும். லேவியராகம புஸ்தகத்துல நீங்கள் படித்து பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஆசாரியர்களுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட அந்த கறி பகுதி இருக்கல்லவா, அந்த இறைச்சி பகுதி இருக்கல்லவா, அது சட்டியில அவர்களை போட்டு அதை கொதிக்க வைத்துதான் அவர்கள் சாப்பிடுவார்கள். அங்க தகனப்படுத்தப்பட்ட இடத்துல சுட்டரிக்கப்பட்டு இருந்தாலும் அதை எடுத்து இந்த சைட்ல வச்சு அவர்களுக்கு இதை எப்படி ஏற்றபடி அவர்கள் குக் பண்ணி தான் அதை ஆகாரமாய் உண்ணுவார்கள் ஆசாரியர்கள். அப்படி ஆகாரமாய் செய்கிற வேலையிலேயே இந்த ஏலியினுடைய குமாரர்களுடைய வேலைக்காரர்கள் வருவார்களாம். அவர்கள் நம்ம இப்ப சொல்ற சூலாயுதம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, 3 கூறுகளுடைய ஆயுதம், 3 அம்பு பகுதி சேர்ந்தா எப்படி ஒரு ஆயுதம் இருக்குமோ அந்த சூலாயுதத்தை எடுத்துட்டு இந்த சட்டியில இறைச்சி கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போது அதை உள்ள குத்தி இருக்கிற இறைச்சி எல்லாம் எடுத்துட்டு போயிடுவார்களாம். அது எதை காட்டுகிறது? அவர்களுடைய பங்கை சாப்பிட்டது மாத்திரம் போதாது, அவர்கள் மற்ற ஆசாரியர்களுக்கு இருக்கிற பங்கையும் அவர்கள் எடுத்துக் கொள்ளுகிறார்கள்.
நம்ம ஆசாரியர்களை குறித்து பார்த்தோம்னா எல்லாரும் ஒரே நிலைமையில இருக்கிற ஆசாரியர் நம்ம பார்க்க கூடாது. பிரதான ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், அடுத்து தூபம் காட்டுகிற ஆசாரியர்கள் இருக்காங்க, அதுக்கப்புறம் பலி செலுத்துகிற இடத்துல இருக்கிற ஆசாரியர்கள் இருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த இடத்தை அந்த பாத்திரங்களை கழுவுகிறதுக்கென்ற ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. இந்த ஏலியினுடைய பிள்ளைகள் பிரதான ஆசாரியன் குமாரர்கள். அப்ப இவர்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க வேலையாட்களை அனுப்பி மற்ற ஆசாரியர்களுக்கு இருக்கிற ஆகாரத்தையும் இவர்கள் பிடுங்கிக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்பனா அது எதை காட்டுகிறது? மற்றவர்களுக்கு இருக்கிற தேவனுடைய பங்கை இவர்கள் பறித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்களாம். அவர்கள் எப்படி பறித்துக் கொள்ளுவார்களாம்? கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அதுல ஈட்டி அந்த கூராயுதத்தை அனுப்பி அதுல குத்துறது எல்லாத்தையும் இவங்க எடுத்துக்கிட்டு வந்துக்குவோம். அப்ப யோசித்து பாருங்க, இவர் ஆசாரியர்களுக்கென்று வேற எந்த பங்குமே கிடையாது. கர்த்தரால் கொடுக்கப்படுகிற பங்கு மாத்திரம்தான் ஆசாரியர்கள். ஆனா இவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் இவர்கள் பிடுங்கிக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இரண்டாவது, இவர்கள் செய்கிற மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? அடுத்த வார்த்தை சொல்லுது, 15வது வசனம் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. கொழுப்பை தகனிக்கிறதுக்கு முன்பாக ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கும் பொரிக்கும்படி இறைச்சியை கொடு, பச்சை இறைச்சி அல்லாமல் அவித்ததை உன் கையில் வாங்குவது இல்லை என்பான். எதை காட்டுது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாவ நிவர்த்திக்காகவும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாகவும் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திற்கென்று கர்த்தருக்கென்று அவர்கள் கொடுக்கிற பலியிலையோ இவர்கள் என்ன செய்வார்களாம்? கர்த்தருடைய பலிபீடத்துக்கு போறதுக்கு முன்பாகவே அங்கு வரிசையில் இருக்கிற ஜனங்கிட்ட சொல்லுவாங்களாம், எங்களுடைய ஆசாரியன் சாப்பிடுவதற்கு அவனுக்கு பொரிச்ச இறைச்சி வேணும், அதனால உங்களுடைய பச்சையான இறைச்சியை கொடுங்கள் என்று சொல்லுவார்களாம். ஆனா அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்லுவார்களாம்? நாங்க பலிபீடத்துல கொடுத்துடுறோம், அங்க இருக்கிற கொழுப்பு அந்த அந்த மாம்சத்துல இருக்கிற கொழுப்பு கர்த்தருக்காய் தணிக்கப்படட்டும், அதற்கு பின்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் இவர்கள் அவர்களிடத்திலிருந்து வலுக்கட்டாயமாய் பறித்து கொண்டு சொல்லுவார்கள். இதனால ஜனங்களால் அவர்கள் பாவத்திற்காக பலியிடவும் முடியாது. தேவனை துதிக்க அவர்கள் பலி செலுத்த வந்த பலியும் அவர்களை விட்டு போயிருக்கும். எல்லாமே அவர்கள் கையை விட்டு போன நிலைமையிலே காணப்படும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பங்கை இவர்கள் எடுத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். யோசித்து பாருங்க, ஆலயத்துக்கு வருகிறார்கள், ஆலயத்தில் இருக்கிற மற்றவர்களுடைய பங்கையும் இவங்க எடுத்துக்கிறாங்க, கர்த்தருக்கு கொடுக்கிற பங்கையும் இவர்கள் எடுத்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறார். இதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் பேலியாளின் பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள். அப்ப தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு துன்மார்க்கனுடைய எல்லா அடைக்கலத்தையும் தேவன் விட்டொழிய பண்ண செய்ய போகிறார். துன்மார்க்கனுடைய அடைக்கலம், இங்கு ஏலியினுடைய பிள்ளைகளுடைய அடைக்கலம் என்ன? ஆசாரியன் என்கிற அடைக்கலம். ஏலியினுடைய பிள்ளைகளின் அடைக்கலம் என்ன? அவர்களுடைய தகப்பன இருக்கிற பிரதான ஆசாரி என்கிற அடைக்கலம். இந்த அடைக்கலத்தை ஏலியினுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் உருவி போட்டார். அதே போல இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய கிருபையினாலே எல்லா பேலியாளின் பிள்ளைகள், துன்மார்க்கரின் பிள்ளைகளின் அவர்களுடைய எல்லா அடைக்கலத்தை தேவன் உருவி போடுகிறார். அவர்கள் எந்த அதிகாரத்துக்கு பின்பாக ஒளிந்திருந்தாலும் சரி, எந்த வல்லமைக்கு பின்பாக ஒளிந்திருந்தாலும் சரி, அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்ற அடைக்கலத்தை உடையவர்களாய் இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனுடையவர்கள் என்கிற அடைக்கலத்தை உடையவர்களாய் இருந்தாலும் சரி, அவர்கள் கர்த்தர் ஜனம் என்று சொல்லுகிறவர்களாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், துன்மார்க்கனுடைய அவர்களுடைய அடைக்கலத்தை தேவன் இன்றைக்கு ஒளிய பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், கர்த்தர் நம்மளுக்கு இந்த மாசத்துல அடைக்கலத்தை கொடுத்திருக்கிறார். அவர் உயர்ந்த அடைக்கலத்தை நம்மளுக்கு வைத்திருக்கிறார் என்று வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாம் உண்மைதான். ஆனால் அவைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறினாலும் நாம் தேவ சமூகத்திலே பேலியாளின் பிள்ளைகளாய் காணப்படக்கூடாது. நாம் தேவ சமூகத்திலே கர்த்தருடைய ஜனங்களாய் காணப்படணும். நாம் சன்மார்களாகவோ துன்மார்க்கர்களாகவோ காணப்படக்கூடாது. அப்படி காணப்பட்டால் தேவனால் கொடுக்கப்படுகிற அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அது ஒளிய பண்ணுகிறதாய் காணப்படுகிறதாய் இருக்கும். அப்ப தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையை எச்சரிக்கையாய் நமக்கு கொடுக்கிறார்.
இன்றைக்கு உலகத்தை பார்த்தீர்கள் என்றால் நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசம் தெரியாத இடமாய் காணப்படுகிறது. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் நினிவேயிலே காணப்பட்டார்கள் அல்லவா? அதே போல் இன்றைக்கும் உலகம் அப்படித்தான் காணப்படுகிறது. ஆனால் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நாம் ஒரு காலமும் தேவன் நம்மளுடைய அடைக்கலத்தை பிடுங்கி போடாதபடி தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு உகந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். யோசித்து பாருங்க, ஏலியினுடைய பிள்ளைகளுடைய வேலை என்ன? அவர்கள் வயலுக்கு போகணுமா? அவர்கள் ஏதாவது ஒரு வயலிலே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கா? அவங்க யுத்தத்துக்கு போகணுமா? அதுவும் கிடையாது. எங்கேயாவது போய் வேலை செஞ்சு அவர்கள் ஆகாரத்தை கொண்டு வரணுமா? அதுவும் கிடையாது. பணத்திற்காய் வேலை பார்க்கணுமா? அதுவும் கிடையாது. கர்த்தர் எல்லாத்தையும் கொடுக்கிறார். ஆனா அவர்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன? கர்த்தரை உண்மையா துதிக்கணும், கர்த்தர் சமூகத்தில் உண்மையா இருக்கணும். ஆனா அவர்களுடைய நடக்கை எப்படி இருக்கு? அந்த சின்ன ஒரு வேலையை கூட அவர்கள் செய்யாதவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கும் தேவன் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். உலக ஜனங்கள் எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு அவ்வளவு கஷ்டப்படல. நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். நம்ம அழுது ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு பரிசுத்தத்தை கொடுக்கிறார். நம்ம அழுகும் பொழுது கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார். ஒரு காலமும் ஒரு நொடி பொழுதும் நம்மளை தனியே விடாத தேவனாய் காணப்படுகிறார். அவர் நம்மளுக்கு கொடுத்த வேலை என்ன? அவரை துதிப்பதே நம்முடைய வேலை. அவருடைய சமூகத்தில் காத்திருப்பதே நம்முடைய வேலை. அவரை சாட்சியாய் மற்றவர்களுக்கு அறிவிப்பதே நம்முடைய வேலை. நாம் சாட்சியுள்ளவர்களாய் காணப்படுவதே நம்முடைய வேலையாய் இருக்கிறது. அப்படி இருந்தாலே போதும், நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய அடைக்கலம் ஒரு காலம் ஒளிந்து போகாதபடி ஜாக்கிரதையுள்ளவர்களாய் நாம் காணப்படுவோமாக. ஜாக்கிரதையுள்ளவர்களாய், கண்கள் விழித்திருக்கிறவர்களாய், உறங்கிவிடாதபடி ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் காணப்படுவோமாக. அப்ப வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய அடைக்கலம் ஒளிந்து போகும். சரி, இங்க கர்த்தர் சொல்லுகிறார் துன்மார்க்கனுடைய அடைக்கலம் ஒளிந்து போகும் என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட அடைக்கலத்தை வைத்திருக்கிறார்கள்? இந்த துன்மார்க்கனுடைய அடைக்கலம் ஒளிந்து போகும் என்கிற வார்த்தை முதலாவது நமக்கு எச்சரிப்பின் வார்த்தை. என்ன? நாம் துன்மார்க்கராய் மாறி போய் அடைக்கலத்தை நாம் விட்டு விழுந்து கூடாது. இரண்டாவது, இதை எதற்காக கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிறாராம்? நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பேலியாளின் பிள்ளைகளையும், துன்மார்க்கரின் பிள்ளைகளின் அடைக்கலத்தை தேவன் இன்றைக்கு உருவி போட போகிறார். உங்க வாழ்க்கையில யார் தங்களுடைய அதிகாரத்தையும் தங்கள் பலனையும் தங்களுடைய ஆள் பலத்தையும் பயன்படுத்தி உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்களாய் இருக்கிறார்களா? இந்த ஏலியின் குமாரர்களை போல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பிடுங்கிக் கொள்ளுகிறார்களா? கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய பங்கை அவர்கள் பிடுங்கிக் கொண்டார்களா? அல்லது நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய துதியையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா? கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட துன்மார்க்கருடைய காரியத்தை, அவர்களுடைய அடைக்கலத்தை இன்றைக்கு தேவன் எடுத்து போட்டு உங்களுக்கு விரோதமாய் எழுகிற எல்லா துன்மார்க்கர்களையும் அவர் அழித்து போடுகிறவராய் காணப்படுகிறார். சரி, இங்க வசனம் சொல்லுகிற துன்மார்க்கனின் அடைக்கலத்தை ஒழித்து போடுவார். அப்ப அவர்களுடைய அடைக்கலம் எதெல்லாம் அவர்களுடைய அடைக்கலமா இருக்கா? எதற்கு பின்பாக இருந்து அவர்கள் கிரியை செய்யலா இருக்கிறார்களாம்? வசனம் சொல்லுகிறது, யோபுவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, தேவனை மறைக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும், மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போம். இங்கேயும் வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போகும். மாயக்காரர்கள் என்றால் யார்? அவர்களை குறித்து வேதம் சொல்லுது, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. அப்படின்னா என்ன? வெளியரங்கமா பார்க்க அவர்கள் நல்லவர்கள், வெளியரங்கமாய் பார்க்க அவர்கள் ஆசாரியர்கள், பரிசுத்தவான்கள், தேவஜனம் அல்லது நல்ல சன்மார்க்கர்கள். ஆனா அவர்களுடைய இறுதி எப்படி இருக்குமா? துன்மார்க்கத்துடைய இருதயமாய் இருக்குமா, பொல்லாங்கை நினைக்கிற இதயமாய் இருக்குமா. சரி, இப்படிப்பட்டவர்களுடைய அடைக்கலத்தை தேவன் அழித்து போடுகிறார். எப்படி அழித்து போடுங்க? அவர்களுடைய அடைக்கலம் என்னென்ன அடைக்கலமா இருக்கா? 14வது வசனம் சொல்லுது பாருங்க, அவனுடைய வீண் எண்ணம் அற்று போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீட்டை போல் இருக்கும்.
துன்மார்க்கனுடைய அடைக்கலம் எப்படி அழித்து போடுகிறாரா? முதலாவது அந்த வசனம் சொல்லுது, அவன் எண்ணம் அற்று போய். துன்மார்க்கனுடைய அடைக்கலம் எது? அவர்களுடைய எண்ணங்கள் தான் முதலாவது அவர்களுடைய அடைக்கலமா இருக்கும். ஏன் தெரியுமா? அவர்கள் வெளியில பார்க்க நல்லவர்கள், வெளியில பார்க்க நல்ல கிரியை செய்கிறவர்கள். ஆனா அந்த எண்ணம் இருக்கல்லவா, தவறான எண்ணம் இருக்கல்லவா, மற்றவர்களுக்கு பொல்லாங்க நினைக்கும் இருக்கிற எண்ணம் இருக்கல்லவா, அதை ஒருவரால் ஒரு காலமும் அறிந்து கொள்ள முடியாது. யோசித்து பாருங்க. நீங்க இப்ப உட்கார்ந்து இருக்கிறீங்க, நம்ம தேவ செய்தியை கேட்க உட்கார்ந்து இருக்கிறோம், 2 பேரா உட்கார்ந்து இருக்கிறோம். நம்மளோட பக்கத்துல இருக்கிறவர் தேவ செய்தியை கேட்கிறவரை போல இருந்தாலும் அவர் என்ன வேற ஏதாவது காரியத்தை குறித்து யோசித்துக்கிட்டு இருந்தா நம்மளால் அவர்களை அறிந்து கொள்ள முடியுமா? அவர்கள் தேவனை வசனத்தை கேட்கிறார்களா மாத்திரம்தான் நம்ம நம்பிக்கொண்டு இருப்போம். ஆனா அவர்கள் எண்ணம் எப்படி இருக்குமா, அந்த எண்ணங்கள் அது மற்றொரு காரியத்தை யோசித்துக் கொண்டு இருக்கும். அதே போலதான் துன்மார்க்கன். அவனுடைய அடைக்கலம், முதலாவது அடைக்கலம் என்ன? பணம் அல்ல, பொருள் அல்ல, அதிகாரம் அல்ல. அவனுடைய முதலாவது அடைக்கலம் அவனுடைய எண்ணமாய் காணப்படுகிறது. அந்த பொல்லாத எண்ணம் அவர்களுடைய அடைக்கலமாய் காணப்படுகிறது. அவர்கள் எப்படி எண்ணம் உடையவர்களா இருக்கிறார்களாம்? வசனம் சொல்லுது, சங்கீத புஸ்தகம் 56வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், சங்கீதம் 56 5வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், அந்த வசனம் சொல்லுது, நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்களுடைய முழு எண்ணமாயிருக்கிறது. இந்த துன்மார்க்கனுடைய அடைக்கலமாகிய எண்ணம் எப்படி இருக்கிறதாம்? முழு எண்ணமே அவர்கள் தீங்கு செய்கிறதாகவே இருக்கிறது, பொல்லாங்கு நிறைந்ததாயிருக்கிறது. அவர்களுக்கு எல்லாக எந்த ஒரு நன்மையான எண்ணமும் இருக்காது. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை யோசிப்பாங்க, தங்களுடைய சுயநலத்துக்காக யோசிப்பாங்க. மற்றவர்களுடைய நன்மைக்காகவோ, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதற்காகவோ, மற்றவர்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் என்று சொல்லி மற்றவர்களை தாங்குவதற்காகவோ அல்ல. அவர்களுடைய முழு எண்ணமுமே தீங்கு செய்கிற எண்ணமாய் காணப்படுகிறது. நீங்க உதாரணத்துக்கு உலகத்துல இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்க முடியும், சீரியல் கில்லர்ஸ் என்று சொல்லுவார்கள், அல்லது கொலை சைக்கோ பீப்புள் என்று சொல்லுவார்கள். இந்த சைக்கோஸ் மற்றும் சீரியல் கில்லரை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பார்க்க நீட்டா இருப்பாங்க. நான் ரீசெண்டா கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக, கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பாக ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துக்கிட்டு இருந்தேன் யூடியூப்ல. அந்த டாக்குமெண்ட்ரியில பார்க்கும் பொழுது அதுல என்னன்னா ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ் என்று சொல்லி இருந்தாங்க. மனிதர்கள் எதை பார்த்து அவர்கள் பெர்ஸ்பெக்டிவ், அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, அவங்க ஒரு பொருளை பார்த்தோன்னே எப்படி கணிக்கிறாங்க, அல்லது ஒரு பொருளை பார்த்தோன்னா அது என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கு என்று சொல்லிங்கிற டாக்குமெண்ட்ரி. அந்த டாக்குமெண்ட்ரியில என்னன்னா குறிப்பா அவங்க எடுத்தது என்னன்னா, ஒரு மனுஷனை பார்க்கும்போது ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறான், பார்த்த உடனே அவனை கண்டுபிடிச்சுக்கிறானா, இல்ல அவனை தவறான முடிவை எடுக்கிறானா. உதாரணத்துக்கு ஒரு மனுஷனை பார்த்த உடனே அவன் நல்லவனா இருக்கும் பொழுதே அவனை தீவன் என்று நினைக்கிறானா, அல்லது அவனை கெட்டவனை நல்லவன் என்று நினைக்கிறானா என்று சொல்லி அந்த பெர்ஸ்பெக்டிவ் குறித்து டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அந்த டாக்குமெண்ட்ரியில ஒரு 2 போட்டோவை காண்பித்தாங்க. ஒரு போட்டோ நல்ல நீட்டா கிளீன் ஷேவ் பண்ணி, நல்ல ஜென்டில்மேன் ஹேர் கட் பண்ணி நல்ல நீட்டா இருக்கிறாப்புல, நல்ல ஷர்ட் போட்டு நல்ல நீட்டா இருக்கிற ஒரு போட்டோ. இன்னொரு போட்டோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாடி, நல்ல வித்தியாசமான தாடி வச்சுக்கிட்டு, ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு, அதே மாதிரி காதுல ஒரு ரிங்கு போட்டுக்கிட்டு ஒரு மனுஷன் இருக்கிறாப்புல. 2 பேர் வயசும் பாத்தீங்கன்னா 35 வயசு தான். ஆனா 2 பேரோட போட்டோவும் பார்க்க வித்தியாசமா இருக்கிறது. அப்ப இந்த 2 போட்டோவையும் போய் ஜனங்கிட்ட காமிக்கிறாங்க. இதுல யாரு சீரியல் கில்லர், யார் கெட்டவர் என்று கேட்கிறாங்க. நிறைய பேர்கிட்ட கேட்கும் போது எல்லாரும் சொன்னது என்னன்னா, அந்த தாடி உச்சுள்ள மனுஷன், வித்தியாசமா டாட்டூ போட்டு வித்தியாசமா ஒரு விகாரமா இருக்கிற மனுஷன் இருக்கல்லவா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸே வித்தியாசமா இருக்கு, அவன் தான் சீரியல் கில்லரா இருப்பான் என்று சொல்லி நிறைய பேர் ஆன்சர் சொல்றாங்க. நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம், அது இருக்கிறது. அதை வைத்து நிறைய பேர் கூட பப்ளிக்ல நிறைய பண்ணி இருக்கிறாங்க அந்த வீடியோஸ். அப்ப அந்த வீடியோல அப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க, இந்த டாட்டூ போட்டிருக்கிற தாடி வச்சிருக்கிறவர் தான் கெட்டவர், அவர் தான் சீரியல் கில்லர். ஆனா ஒவ்வொருவரும் மனுஷன் சொல்லி முடிச்ச உடனே அந்த வீடியோலயே அவங்களுக்கு பதில் சொல்றாங்க, இந்த நீங்க நினைக்கிற இந்த நல்லவன் என்று சொல்றீங்கள் அல்லவா, கிளீன் ஷேவ் பண்ணி நல்லா நீட்டா இருக்கிற அல்லவா, இவர் தான் இவர் நிறைய கொலைகளை பண்ணியிருக்கிறார், குறிப்பா பெண்களையும் குழந்தைகளையும் நிறைய சீரியல் கொலை பண்ணியிருக்கிறார், ஒரு சைக்கோ என்று சொன்னார். அதை கேட்கும் பொழுது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள்.
எதற்காக இதை சொல்லுகிறேன்? துன்மார்க்கனுடைய கிரியை இப்படிதான் காணப்படும். பேலியாளின் பிள்ளைகள் இப்படிதான் இருப்பார்கள். அவர்கள் பார்க்க வெளியில நல்லவர்களாக இருப்பாங்க. அவங்க மற்றவர்கள் பார்வையில நல்லவர்கள், அவர்கள் மற்றவர்கள் பார்வையில எல்லாருக்கும் உதவி செய்கிறவர்கள். ஆனா அவர்களுடைய இருதயம் எண்ணம் எப்படி இருக்குமா? அது முழுக்க முழுக்க தீங்கு நிறைந்ததாய் காணப்படும். அந்த எண்ணத்துக்குள்ளாக தங்களை மறைத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருப்பார்கள். அந்த எண்ணத்துக்குள்ளாக தன் தீங்கின் எண்ணத்துக்குள்ளாக தங்களை ஒளித்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவார்கள். இதற்கு நல்ல உதாரணம் என்ன? 2 உதாரணத்தை வேதத்திலிருந்து பார்க்க முடியும். முதல் உதாரணம் வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது சவுல் ராஜா பரிசயத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களில் பழிவாங்க விருப்பமாய் இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விழும் பண்ணுவதே சவுலினுடைய எண்ணமாய் இருந்தது. இங்கு ஒரு மனுஷனுடைய பொல்லாத எண்ணத்தை நாம் பார்க்க முடிகிறது. யார் இந்த மனுஷன்? அவன்தான் சவுல். சவுலை குறித்து நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா அவன் ஒரு பொல்லாத பேலியாளின் மனுஷனாய் காணப்படுகிறான். எப்படியா? அவனுடைய எண்ணம் என்னவாய் இருந்ததாம்? தாவீதை பெலிஸ்தியரின் கையிலே விழப்பண்ணுவதே சவுலினுடைய எண்ணமாய் காணப்படுகிறது. அவன் தாவீது சவுலினுடைய அரண்மனையிலே காணப்படுகிறவனாய் இருந்தான். அவன் சவுலினுடைய மருமகனாய் மாறப்போகிறான். இன்னும் அவனுடைய மகளை திருமணம் செய்யல. ஆனா சவுலனுடைய மகளை திருமணம் செய்ய போகிறவனாய் இருக்கிறான். ஆனாலும் சவுல் தாவீதை குறித்து என்ன வைத்திருந்தானாம்? அவனை பெலிஸ்தியரின் கையிலே விழப்பண்ணுவதே சவுலினுடைய எண்ணமாய் காணப்பட்டிருக்கிறது. தாவீது அந்த வயசுல நீங்க பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வரலாற்றுல பாத்தீங்கன்னா அவன் ஒரு வாலிப பையனாய் காணப்படுகிறான். அந்த நேரத்துலதான் கோலியாத்தை தாவீது கொன்றிருக்கிறான். சவுலுக்காக யுத்தம் பண்ணினான். தாவீது தான் யுத்தம் பண்ணுகிறான், பெலிஸ்தியர்களை மேற்கொள்ளுகிறவனா இருக்கிறான். ஆனா சவுலனுடைய எண்ணம் என்னவாய் இருக்கிறது? அவன் பெலிஸ்தியரின் கையிலே தாவீதை விழப்பண்ணணும். ஆனா வெளியில பார்க்க என்ன? தாவீதை மருமகனாய் ஏற்றுக்கொள்ளுகிறவனாய் போல காணப்படுறான். ஏன்னா நீங்க அதுக்கு முந்தின வசனங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, 12வது வசனத்துக்கு அப்புறம் படிச்சு பாத்தீங்கன்னா, அவனை தாவீதே சொல்றான், நீர் உம்முடைய மகளை உமக்கு நான் மருமகனாய் மாறுவது என்னுடைய பாக்கியம் என்று அவன் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். அந்த வசனம் சொல்லு, 18வது வசனம் சொல்லு பாருங்க. தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாய் மாறுகிறது நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்கிறான். தாவீதுனுடைய எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க. அவன் சொல்லுகிறான், ராஜாவுக்கு மருமகனா மாறுறதுக்கு நான் தகுதி அல்ல. என் குடும்பம் பாக்கியம் பண்ணி இருக்கணும், என் வம்சம் பாக்கியம் பண்ணி இருக்கணும், அதனாலதான் நான் ராஜாவுக்கே மருமகனாய் மாறுகிறேன். ஆனா ராஜாவினுடைய என்னவா இருக்கிறது? அவனை எப்படியாவது பெலிஸ்தியரின் கையிலே கொலை செய்யணும். காரணம் என்ன? ஏன் இந்த பொல்லாங்கான எண்ணக்கத்தை உடையவனா இருந்தானா? முதலாவது காரணம் வேதம் சொல்லுகிறது, தாவீதை குறித்து பாடின பாட்டு சவுலுக்கு விசனமாயிருந்தது. 8வது வசனம் சொல்லுது பாருங்க, அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. எந்த வார்த்தை? தாவீதை குறித்து என்ன பாடினார்கள்? சவுல் கொண்டது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடினார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அந்த ஒரு சின்ன பாட்டு இந்த சவுலுக்கு விசனத்தை கொண்டு வந்தது. 2வதாக அவனுக்கு காரணம் என்னவாம்? வசனம் சொல்லுது, கர்த்தர் தன்னை விட்டு விலகி போனார், தாவீதோடு இருக்கிறார் என்பது சவுலுக்கு விசனமாய் மாறினது. இந்த எண்ணம், பொல்லாங்கான எண்ணம் வருவதற்கான காரணம் என்ன? சவுலை விட்டு கர்த்தர் விலகி போனார், தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார். 12வது வசனம் சொல்லுங்க, கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை கண்டு உங்களோடு இருக்கிறவர்கள் உங்கள் மீது பொல்லாங்கான எண்ணங்களை உடையவர்களாய் இருக்கிறார்களா?
கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறபடினால், நீங்கள் கர்த்தருக்குள்ளாய் ஜெயமுள்ளவர்களாய் இருக்கிறபடினால், உங்களுடைய இருக்கிறவர்கள் வெளியில பார்க்க நல்லவர்களாய் இருந்து, ஏன் உங்களுடைய பார்வையில பார்க்க கூட நல்லவர்களாய் இருந்து உங்களுக்கு குழியை தோண்டி கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறார்களா? துரோகம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்களா? அவர்கள் சரீரம் சரி, அவர்கள் ஆடை சரி, அவர்கள் நடக்கை சரி, எல்லாமே நன்மையா இருக்கு. ஆனா அவர்கள் இருதயம் துன்மார்க்க எண்ணத்தோடும் தீமை செய்கிற, முழுக்க தீமை செய்கிற இருதயத்தோடு இருக்கிறார்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சவுலின் ஆவியுடைய எல்லா துன்மார்க்கர்களின் தேவன் இன்றைக்கு அவர்கள் அடைக்கலத்தை எடுத்து போட போகிறார். இங்கு தாவீதுக்கு யார் துன்மார்க்கனாய் காணப்பட்டிருக்கிறான்? சவுல் என்கிறவன். இவனுடைய முழுமையான தீமையான எண்ணத்தினாலே அங்க என்ன நடக்கிறது? சவுல் என்ன செய்கிறான் பாருங்க. அவன் என்ன செய்கிறான்? 25வது வசனத்திலே சொல்லுகிறான், அவன் பெலிஸ்தரின் கையிலே விழ வேண்டும். ஏனென்றால் சவுல் தாவீதை கொன்றால் ஜனங்கள் சவுலை எதிர்ப்பார்கள். ஏனென்றால் தாவீது அப்பதான் எல்லாராலும் விருப்பப்படுகிறவனா இருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அவன் எல்லாராலும் துதிக்கப்படுகிறான். அவனுடைய சொந்த மகளாகிய 2வது மகளாகிய மீகாலினால் அவன் நேசிக்கப்படுகிறவனாய் இருக்கிறான். அதனால சவுலினால் அவனை கொலை செய்ய முடியாது. ஆனா தாவீதை எப்படியாவது கொலை செய்யணும். அதுக்கு சவுல் என்ன செய்கிறான் பாருங்க, பெலிஸ்தியர்கள் இவனை கொலை செய்யட்டும். அதுக்கு என்ன செய்கிறான் சவுல் சொல்றான் பாருங்க. 25வது வசனத்திலே சவுல் சொல்லுகிறான், பெலிஸ்தியருடைய ராஜாவுக்கு பரிசந்தை விரும்பாமல் பெலிஸ்தியரின் 100 நுனி தோலையும். இங்க வசனம் சொல்லுகிறது பரிசந்தை. பரிசந்தைனா என்னன்னா, அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல ஒரு பாரம்பரியம் இருந்தது. அது என்னன்னா, இந்த காலத்துல நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு திருமணம் நடக்கிறது என்றால் ஆணுக்கு பெண் வீட்டிலிருந்து வரதட்சணை கொடுப்பார்கள் அல்லது டௌரி கொடுப்பார்கள். அது இன்றைக்கு அது ஒரு பெரிய போராட்டமாகும், அது ஒரு தவறான காரியமாய் மாறிக்கொண்டது. ஆனா வசனம் சொல்லுகிறார், அந்த காலத்துல எப்படி காணப்பட்டது என்றால், ஒரு ராஜாவினுடைய மகளை ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணினாலோ, அல்லது ஒரு நல்ல செல்வ செழிப்பான ஒரு மனுஷனுடைய மகளை ஒருத்தவன் கல்யாணம் பண்ணுகிறான் என்றால், அந்த மாமனாருக்கு அல்லது அதனுடைய பெண் வீட்டாருக்கு இந்த புதிதாய் திருமணமாக போகிற மனுஷன் அந்த மாப்பிள்ளை ஒரு பரிசு கொடுக்கணும். அது பொன்னினால் செய்யப்பட்ட பரிசா இருக்கலாம், ஆனால் அது ஒரு விலையுயர்ந்த பரிசா இருக்கணும். அவர் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பரிசாய் வரதட்சணையாய் இவர்கள் கொடுக்கணும், அன்பு நிமித்தமாய் கொடுக்கணும். அப்ப அதைத்தான் இங்க நடக்கிறது. என்ன நடக்கிறது? அந்த பரிசு சவுல் சொல்லுகிறான், அந்த பரிசெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏனென்றால் தாவீது சொல்ற, நான் ஒரு அற்பமான மனுஷன், நான் சிறுமியா எண்ணப்பட்டவன். உடனே சவுல் சொல்ற பெருந்தன்மையாய் சொல்லுகிறான், எனக்கு பரிசெல்லாம் வேண்டாம். ஆனா என்ன செய்யணுமா? பெலிஸ்தியரின் நுனித்தோலை எடுத்துட்டு வரணும். எத்தனை பேர்? 100 பேருடைய நுனித்தோல். எப்படி சொல்லுகிறான்? அதையும் சவுல் நேரடியா சொல்லல. ஏனென்றால் எல்லார் கண்களுக்கு முன்பாக அவன் ஒரு நல்ல ராஜா. அதனால என்ன செய்கிறான்? தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி அவர்களை கொண்டு தாவீதின் இடத்துல சொல்றான். என்ன சொல்லுகிறான்? பெலிஸ்தியரின் நுனித்தோலை, 100 பேருடைய நுனித்தோலை கொண்டு வரணும். அதுலயும் சவுலினுடைய தந்திரம் காணப்படுகிறது. என்ன தந்திரம்? தாவீது வெளியில போய் இஸ்ரவேல் ஜனங்கள் 100 பேர்த்த கொன்னுட்டு அவங்களுடைய நுனித்தோலை கொண்டு வரக்கூடாது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, தேவனோட உடன்படிக்கை இருக்குது. 8வது நாளிலே அவர்கள் தங்களுடைய நுனித்தோலை வெட்டி அவர்கள் தேவனோடு உடன்படிக்கை பண்ணணும். இது இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல ஆண் பிள்ளைகளுக்கு என்று அதைத்தான் நம்ம விருத்த சேதனம் என்று சொல்லுகிறோம். அதனால சவுல் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறான் பாருங்க. இவன் உண்மையாகவே பெலிஸ்தியர்கிட்ட போனோம், உண்மையாகவே பெலிஸ்தியர்களை கொல்லணும், அந்த நேரத்தில் அவர்கள் இவனை கொலை செய்யணும் என்று சொல்லி தந்திரமாக தாவீதின் இடத்துல சவுல் சொல்றான் பாருங்க, பெலிஸ்தியருடைய 100 நுனித்தோலை கொண்டு வரணும். அதை சொல்லிட்டு அவன் சொல்லுகிறான், இதுவே ராஜாவுக்கு கொடுக்கிற பரிசு, இதைத்தான் ராஜா விரும்புகிறான் என்று சொல்லுகிறான். காரணம் என்ன? இவன் பெலிஸ்தியனோடு யுத்தம் பண்ணும் பொழுது அவர்கள் இவனை கொலை செய்து விடுவார்கள் என்ற எண்ணத்தோடு அவன் காணப்பட்டான். சவுலினுடைய எண்ணம் முழுக்க தீமையான எண்ணம். அவன் வெளியிலே பார்க்க நல்ல ராஜா, ஆனா வெளியே அந்த ரங்கத்திலே தந்திரமாய் ஆலோசனை பண்ணுகிறவனா இருந்தான். இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், உங்க வாழ்க்கையில கடந்த நாட்களை யாரோ தந்திரமாய் ஆலோசனை பண்ணி உங்களை கவிழ்த்து விட்டார்களா?
வெளியில யார்கிட்டையும் நீங்க போய் சொன்னாலும் யாரும் உங்களை நம்புற மாதிரி இல்ல. அவர் கெட்டவன், அவன் தான் என்னை தள்ளிவிட்டான் என்று நீங்க சொன்னாலும் அவர்கள் உங்களை நம்ப மாட்டேங்கிறார்களா? உங்களை மனம் பேதலித்தவர்கள் என்று சொல்லுகிறார்களா? உங்களுக்கு யார் துணை நிற்கவும் இல்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட துன்மார்க்கனுடைய எல்லா அடைக்கலத்தை தேவன் உருவி போடுகிறார். இங்க என்ன நடக்கிறது? சவுல் என்னதான் திட்டம் போட்டு தாவீதை அனுப்பினாலும் தாவீதை கொண்டு கர்த்தர் செய்த கிரியை என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது. அதே 18வது அதிகாரம் 1 சாமுவேல் 18:27 சொல்லுது பாருங்க. தாவீது என்ன செய்யறான் பாருங்க. அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னாகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமண நாட்களுக்கு முன்பாகவே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரில் 200 பேரை வெட்டி அவர்களின் நுனித்தோலை கொண்டு வந்து, சவுல் கேட்டது 100 பேர், ஆனாக்கா அவன் தாவீது செய்ததோ 200 பேருடைய நுனித்தோலை கொட்டி கொண்டு வந்து என்ன செய்கிறான் பாருங்க. அவர்கள் நுனித்தோலை கொண்டு வந்து தன் ராஜாவுக்கும் மருமகனாகும்படி அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான். அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாக மீகாலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். இதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, மீகால் வந்து தாவீதை நேசிக்கிறதை கேட்ட உடனே சவுல் நினைச்சா, இதை வச்சு நான் தாவீதை கொலை செய்வேன். ஆனா இங்க கர்த்தர் என்ன செய்கிறார்? சத்துரு போட்டது 100 நுனித்தோல், ஆனால் கர்த்தர் தாவீதுக்கு கூட இருந்தபடினால் அவன் 200 நுனித்தோலை அவன் விட்டு கொண்டு வந்தான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமா எந்த துன்மார்க்கல் எழும்பினாலும் சரி, அவன் எந்த எண்ணத்துக்கு பின்பாக ஒளிந்து கொண்டு எதை அடைக்காலமாய் வைத்து உங்களுக்கு விரோதமாய் எழுப்பினாலும் சரி, தந்திரமான ஆலோசனைகள் உங்களுக்கு முன்பாக அவன் எழுப்பினாலும் சரி, அவன் யார் மூலமாகவோ கிரியை செய்கிறவனாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அவர்களை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். அவர்களுடைய எண்ணங்களை உங்களை கொண்டு கர்த்தர் நிர்மூலமாக்க போகிறார். அவர்கள் நினைக்கலாம் நீங்க விழுந்து போவீர்கள், அவர்கள் நினைக்கலாம் நீங்க சத்துருக்களால் கொலை செய்யப்படுவீர்கள், அவர்கள் நினைக்கலாம் உங்க வாழ்க்கை சாட்சி இல்லாத வாழ்க்கையா முடிந்து போக போகிறது, நீங்கள் இல்லாமல் போக போகிறது என்று சந்திரமா எண்ணலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த எண்ணத்துக்கு முன்பாக தேவன் உங்களை எழுப்பி நிற்க பண்ணுகிறார். அந்த அப்படிப்பட்ட பேலியாளின் பிள்ளைகள் துன்மார்க்கரின் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை எழுப்பி நிற்கிறவராய் காண செய்கிறார். இதனால என்ன நடந்தது? அந்த வசனம் சொல்லுகிற அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலினுடைய குமாரத்தி மீகாலை அவனை நேசித்தாள். ஆகையால் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தாவீதுக்கு சத்ருவாய் இருந்தான். இங்க என்ன நடக்கிறது? அவர்களுக்குள்ளாக இன்னும் அவர்களை பயம் பிடித்தது. அதுவரைக்கும் கொஞ்சம் பயம்தான் தாவீதை குறித்து சவுலுக்கு இருந்தது. ஆனால் இன்னும் அதிகமான பயத்தினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் எண்ணங்களை தேவன் நிர்மூலமாக்கி போட்டார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எண்ணங்களை தேவன் நிர்மூலமாக்கி போட போகிறார். அவர்கள் எல்லா எண்ணங்களை தேவன் நிர்மூலமாக்க போட்டு போகிறார். அதனாலதான் தேவன் சொல்லுகிறார், யோபுவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனத்துல தெளிவாய் கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அவனுடைய வீண் எண்ணங்கள் அற்று போயிற்று. அவனுடைய வீண் எண்ணங்கள், அவர்களுக்கு அந்த எண்ணங்கள் பெரிய எண்ணமாய் இருக்கலாம். அவர்கள் நினைக்கலாம், நான் ராஜதந்திரமாய் ஆலோசனை பண்ணேன், நான் ராஜதந்திரமாய் ஆலோசனை பண்ணி நான் கிரியை செய்தேன் என்று அவர்கள் நினைக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுடைய எண்ணங்கள் வீண் எண்ணங்கள். அதை குறித்து நீங்கள் கலங்க தேவையே இல்லை. அதை குறித்து அவர்கள் ஆலோசனை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். அவர்களுடைய தந்திரங்களை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். அவர்கள் போடுகிற பிளானை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர் இன்றைக்கு அவர்கள் எண்ணங்களை வீணான எண்ணங்களாய் தேவன் மாற்றி போடுகிறார். அவர்கள் எவ்வளவு பெரிய தந்திரவாதிகளாய் இருந்தாலும் சரி, அவர்கள் எவ்வளவு பெரிய கிரியை ஆலோசனை பண்ணினாலும் சரி, அவர்கள் எண்ணங்கள் இன்றோடு வீணான எண்ணங்களாய் மாறி போகிறது. அவர்களுடைய எண்ணங்களை தேவன், அவர்களுடைய அடைக்கலத்தை தேவன் அச்சு போக பண்ணுகிறார், ஒளிந்து போக பண்ணுகிறார்.
இரண்டாவது உதாரணம் யார்? முதலாவது உதாரணம் சாமுவேல். இரண்டாவதாக யாருடைய இருதயம் முழுக்க முழுக்க தீமையினால் நிறைந்திருந்ததாம்? வசனம் சொல்லுகிறது, எரேமியாவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த வசனத்தின் கடைசி பகுதி இப்படியா சொல்லுகிறது, இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல் இவனை நாவினாலே வெட்டி போடுவோம் வாருங்கள் என்றார்கள். அவர்களுடைய இங்க இருக்கிற மனுஷர்களுடைய எண்ணம் எப்படியா இருக்கா? நாவி, அந்த வசனம் தெளிவா சொல்லுவாங்க, இவனை நாவினாலே வெட்டி போடுவோம். முதலாவது பார்த்த மனுஷன் சத்துருக்களினால கொலை செஞ்சிரா போதும் என்று நினைத்தான். ஆனா இங்க இருக்கிற ஜனங்கள் ஒருபடி மேல போறாங்க. என்ன செய்யறாங்க? நாவினால் வெட்டி போடுவார்களாம். யார் இந்த மனிதர்கள்? வசனம் சொல்லுது பாருங்க. அதுக்கு மேல இருக்கிற வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, யூதாவின் மனுஷரும் இஸ்ரவேலின் குடிகளும், சாரி எருசலேமின் குடிகளும். அந்த வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப முழு தேசமுமே இங்கு ஒரு மனிதனுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறது. யார் அந்த மனிதர்? எரேமியாவுக்கு. இங்க என்ன நடக்கிறது? எரேமியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிக்கிறார். அவர்களை சொல்லுகிறார், நீங்க என்னை மறந்து போனீர்கள், என்னை விட்டு விலகி போனீர்கள், என் பக்கம் திரும்புங்க. அப்படி திரும்பலைன்னா பெரிய ஆபத்து உங்களை நோக்கி வரும். உங்களை நான் அழித்து போடுவேன். உங்கள் சத்துருக்கள் அவர்கள் தலையை துலுக்குவார்கள். அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 15-16 சொல்லுகிறது, என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள் அவர்களை பூர்வ பாதைகளாகிய அவர்களுடைய வழிகளிலிருந்து இடரும்படி செய்து நான் அவர்களுக்கு தேசத்தை பாழாக்கவும் என்றென்றைக்கும் ஈசலிட்டு நிந்திக்கும் நிந்தையாகவும் செய்யும்படி இப்படி செய்கிறார்கள். அதை கடந்து போகிற எவனும் பிரமித்து தன் தலையை துலுக்குவான். இங்க சொல்லப்படுகிற துலுக்குவான் என்றால் என்ன அர்த்தமாம்? கேலி கிண்டல் என்று அர்த்தம். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, யூதாவின் வம்சத்தை மனுஷரையும் எருசலேமின் குடியையும் கர்த்தர் எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார்? நீங்கள் என்னை மறந்து போனீர்கள், விக்கிரகங்களுக்கு பூஜை காட்டுறீங்க. அந்த விக்கிரகங்கள் என்ன செய்கிறதாம்? அது என்னை கொண்டே உங்களை அழிக்கும்படி எத்தனிக்கிறது, உங்களை நிந்தையினால் மூட போகிறது என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். எப்படி எச்சரிக்கிறார்? எரேமியாவை கொண்டு தேவன் எச்சரிக்கிறார். அப்பதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் நிலம் பாழான நிலமாய் மாறும். உங்கள் நிலத்தை காண்கிறவர்கள் தங்களுடைய தலையை துலுக்கி என்று சொல்லுகிறார். தலையை துலுக்கினா என்ன? சங்கீதம் 22:7 சொல்லுது, என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி. அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்னை விட்டு விலகி போனபடினால் உங்களை எல்லாரும் பரியாசம் பண்ண போகிறார்கள். உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போகிறீர்கள். நீங்கள் என் பக்கம் திரும்புங்கள் என்று தேவன் எரேமியாவை கொண்டு சொல்லுகிறார். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்ட எரேமியாவின் இஸ்ரவேல் ஜனங்கள், யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடியும் என்ன செய்கிறதாய் காணப்படுகிறதாம்? வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் தீர்க்கதரிசிகளை நம்பி, அவர்கள் தங்களுடைய ஆசாரியர்களை நம்பி. எரேமியாவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க. அதற்கு அவர்கள், எரேமியாவுக்கு விரோதமாய் ஆலோசனை செய்வோம் வாருங்கள், ஆசாரியனிடத்தில் வேதமும் ஞானிகளிடத்தில் ஆலோசனையும் தீர்க்கதரிசிகளிடத்தில் வசனமும் ஒளிந்து போவது இல்லை. இங்க கர்த்தர் எரேமியாவை கொண்டு சொல்லுகிறார், எச்சரிக்கிறார். ஆனா அங்க இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறது என்னவா? எங்களிடத்துல ஆசாரிகளும் வேதமும் இருக்கிறது, எங்களிடத்துல தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், எங்களிடத்திலே வசனங்கள் வாசிக்கிற ஞானிகள் இருக்கிறார்கள். ஞானிகள் என்றால் ஒன்னு வசனத்தை வாசிக்கிறவர்கள், இன்னொன்னு அந்த கால ஏற்பட்ட சூழ்நிலையை குறித்து ஆலோசனை சொல்லுகிறவர்கள். அப்ப இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, நீ சொல்றதெல்லாம் கர்த்தர் வார்த்தை அல்ல, என்னுடைய ஆசாரியர்கள் சொல்றாங்க, எனக்கு ஏற்ற வார்த்தையை சொல்லுகிறார்கள். என்னிடத்துல ஞானிகள் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அப்ப நான் உனக்கு விரோதமாய் வருவேன். அவர்கள் எரேமியாவை எப்படி
எரேமியாவுக்கு விரோதமாய் எப்படி பொல்லாங்கை நினைத்தார்களாம். வசனம் சொல்லுது, அந்த கடைசி வார்த்தை சொல்லுது பாருங்க, 18 சொல்லுகிறது, இவனை நாவினாலே வெட்டி போடுவோம். அவர்கள் பட்டயத்தை எடுத்துட்டு வரல, அவர்கள் நாவினாலே வெட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்களுடைய கடின் சொற்களினால் எரேமியாவை சாகடிப்போம். தங்களுடைய கடும் சொற்களினால் நம்முடைய எரேமியாவின் நம்பிக்கையை இழக்க செய்வோம். நம்மளுடைய திட்டுகளினாலும் நம்மளுடைய கடினமான வார்த்தைகளினால் அவன் மனம் சோர்ந்து இல்லாமல் போகட்டும் என்று சொல்லுகிறார். இதுதான் இந்த பொல்லாதவர்களுடைய கிரியையாய் காணப்படுகிறது. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக எல்லாருக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நியூஸ்ல கூட வந்தது, ஒரு தாய் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று. காரணம் என்ன? அந்த தாய் தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அந்த தாயை அறியாமலே, அந்த குடும்பத்தினர் அறியாமலே அந்த குழந்தை அந்த பால்கனிக்கு வெளியில பால்கனியில நின்று அதுல இருந்து தெரியாம தவறி அந்த கூரை மேல விழுந்துருது. அந்த கூரை எத்தனையோ மாடி இருக்கு, அந்த மாடியில இருந்து கீழே விழுந்தா குழந்தை மரித்து போகும். ஆனா அங்க இருக்கிற ஜனங்கள் கண்டு அதை பார்த்து அந்த குழந்தையை எப்படியோ காப்பாத்திட்டார்கள். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்தது? நிறைய யூடியூப்ல, நிறைய நியூஸ்ல கூட இருக்கிற ஜனங்கள்லாம் தாய் என்ன செய்தால், குடும்பம் என்ன செய்தது, குழந்தைய பார்க்காம அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவர்களை தொடர்ந்து குற்றம் சாட்டினார்கள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, சில வாரங்களாய் அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். இந்த குற்றத்தை கேட்ட உடனே ஏற்கனவே குற்ற மனசாட்சியில குழந்தை பார்க்க முடியாமல் தவறி போயிருச்சேங்கிற எண்ணத்துல இருந்த அந்த ஸ்திரீ இந்த மற்றவர்கள் சொல்லுகிற கடின சொற்களை கேட்டு கேட்டு அதை தாங்க முடியாமல் தன் வீட்டிலேயே அவள் மரித்து போனாள். தன் வீட்டிலேயே அவர்கள் தற்கொலை செய்து மரித்து போனார்கள். காரணம் என்ன? யாரும் அவங்களை அடிக்கல, யாரும் அவர்களை கொலை செய்யல, யாரும் கத்தி எடுத்துட்டு வந்தோ துப்பாக்கி எடுத்துட்டு வந்தோ எப்படி உன் பிள்ளையை கவனிக்கலன்னு சொல்லி சுடல. அவர்கள் செய்தது ஒரே ஒரு கிரியைதான். எல்லாரும் அவர்களை குற்றப்படுத்தி பேசினாங்க, வற்சொற்களினால் அவர்களுக்கு விரோதமாய் பேசினார்கள், கடினமான வார்த்தைகள் பேசினார். அதனாலதான் மரித்து போனார்கள். அதே போலதான் இங்க ஜனங்கள் சொல்றாங்க பாருங்க, அவனை நாவினால் கொன்று போடுவோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமா யாராவது தேவையில்லாமல் பழி சொல்லிக் கொண்டே இருக்கிறார்களா? உங்களுடைய நம்பிக்கை துளிர்க்க கூடாதபடி, உங்கள் மனம் சோர்ந்து போகத்தக்கதாய் யாரால் வன் சொற்களை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்களா? அவர்கள் வெளியரங்கமாய் யாரை உங்களை அடிக்கல, அவர்கள் வெளியரங்கமா எந்த கிரியை செய்யற, ஆனா எப்ப பார்த்தாலும் உங்களை குற்றம் சாட்டி கொண்டு தங்கள் நாவினால் உங்களை வெட்டி போட்டு கொண்டே இருக்கிறார்களா? இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க பாருங்க, வாருங்கள் நம்முடைய நாவினால் அவனை வெட்டி போடுவோம். அந்த பகுதியிலே நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை தேவன் அவர்கள் அடைக்கலத்தை இன்றைக்கு நிர்மூலமாக்கி போட போகிறார். அவர்கள் அடைக்கலம் என்ன? அவர்களுடைய நாவு. துன்மார்க்கனுடைய முதல் அடைக்கலம் அவனுடைய எண்ணம். இரண்டாவது துன்மார்க்கனுடைய இரண்டாவது அடைக்கலம் என்ன? அவனுடைய நாவு. இதுக்கு நல்ல உதாரணம் ஏன்னா, குற்றவாளிகளை நீங்க பார்க்க முடியும். அவங்க குற்றம் செய்யும் போது ரவுடிகள் அல்லது நல்ல கொலை செய்யறதுக்குனே சம்பளமாய் வேலை பார்க்கிறவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் என்ன யாரும் என்னை பிடிக்க முடியாது, எனக்கு மற்றவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆள்பலம் இருக்குன்னு சொல்லி அந்த எண்ணத்துல காணப்படும். அதனால தவறு செய்யற பயப்பட மாட்டாங்க. ரெண்டாவது, நான் மாட்டிக்கிட்டாலும் என்ன காப்பாத்துறதுக்கு ஒரு லாயர் இருக்கிறார், என்ன காப்பாத்துறதுக்கு விவாதம் பண்ண ஒரு லாயர் இருக்கார், அதை வச்சு நான் தப்பிச்சிருவேன் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இருப்பார். அப்படிப்பட்ட காரியத்தை உடையவர்கள் தான் இந்த துன்மார்கள். இங்க இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொல்றாங்களா? நம்முடைய வாக்கினால் அவனை வெட்டி போடும். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் எழும்பின எல்லா வாயின் வார்த்தைகளை தேவன் இன்றைக்கு அதம் பண்ணி போட போகிறார். இங்க என்ன நடக்கிறது? அவர்கள் எரேமியாவுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் பாருங்க. புலம்பல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15 மற்றும் 14வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அந்த வசனத்திலே கர்த்தர் என்ன செய்கிறார்? வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வழிபோக்கர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுகிறார்கள், எருசலேம் குமாரத்தின் பேரில் ஈசோர் போட்டு தங்கள் தலைகளை துலுக்கி. இங்க என்ன நடக்கிறது? கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே அங்கு நிறைவேறினது.
இதனால் என்ன நடந்தது? அவர்கள் மற்றவர்களுக்கு முன்பாக அவர்களுடைய சத்துருக்கள் இவர்களுக்கு தலை துலுக்குகிறவர்களாய் காணப்பட்டார்கள். மற்றவர்களுக்கு முன்பாக இவர்கள் ஏளனமாய் எண்ணப்பட்டார்கள். இரண்டாவதா அங்க என்ன நடக்குதாம்? 14வது வசனம் சொல்ல பாருங்க, உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்தமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள். இந்த ஜனங்க சொன்னாங்க, எங்கிட்ட தீர்க்க தரிசிகள் இருக்காங்க, எங்களிடத்துல வசனங்கள் ஞானிகள் ஆசை இருக்காங்க, அவங்க எங்களை காப்பாத்துவாங்க. ஆனா இங்க நடந்தது என்ன? அவர்கள் தீர்க்க தரிசிகள் அவர்களை எச்சரிக்கல. அவர்கள் தீர்க்கதரிசிகள் அவர்கள் கெட்டு போகத்தான் அவர்களுக்கு உதவியாய் காணப்பட்டார்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் இன்றைக்கு அவர்களுடைய அடைக்கலத்தை கொண்டே அவர்களை அழித்து போட போகிறார். அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக வெட்கப்பட்டு போகிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக ஞானமடைய போகிறார்கள். அவர்கள் எதை நம்பினார்களோ, எந்த வார்த்தையை நம்பினார்களோ, எந்த தீர்க்கதரிசனம் நம்பினார்களோ, அவர்களை ஏமாற்றுகிறவர்களாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தர் உங்கள் மூலம் சொன்ன வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களை உயர்த்தி நிறுத்துவார். அவர்கள் வன்சொற்கள் உங்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் உங்கள் வார்த்தையை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். அப்ப 2 விதமான துன்மார்க்கர்களுடைய அடைக்கலத்தை இன்றைக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில யார் எண்ணங்களை கொண்டு உங்களை நிர்மூலமாக்க பார்க்கிறார்கள்? யாராவது உங்களை தங்களுடைய வாயின் வார்த்தையினால் உங்களை சோர்வடைய செய்கிறார்களா? கர்த்தர் இன்றைக்கு அவர்களை நிர்மூலமாக்குகிறார். இப்பொழுது எல்லாரும் தேவ சமூகத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அடைக்கலத்தை முதலாவது நான் ஒழித்து விடக் கூடாது. நான் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவனாய் வாழணும் என்று ஒப்பு கொடுக்க போகிறோம். 2வது, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்மார்க்கருடைய அடைக்கலத்தை உடைத்து போடுங்க என்று சொல்ல போகிறோம். அவர்கள் எண்ணங்களை நிர்மூலமாக்குங்க, அவர்கள் வாயின் வார்த்தைகளை நிர்மூலமாக்குங்க. அவர்கள் என்னை குறித்து ஏளனமாய் பேசுகிறார்கள், அவர்கள் என்னை ஒன்றுக்கும் உதவாதவர், உன்னால இன்னும் நடக்காது என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு முன்பாக என் வாயை உயர்த்துங்கள், என்னை உயர்த்துங்க ஆண்டவர் என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் எல்லா துன்மார்க்கரின் அடைக்கலத்தை தேவன் ஒளிய பண்ண போகிறார். கர்த்தர் உங்களுக்கோ ஜெயத்தை கொடுக்க போகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லாரும் முதலாவது சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஒரு காலமும் துன்மார்க்கனாய் மாறி போக கூடாது. நான் ஒரு காலமும் என் அடைக்கலத்தை நான் இழந்து போக கூடாது. இந்த மாதத்துல எனக்கு நீர் அடைக்கலமாய் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். அதை நான் இழந்து போகாதபடி உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ என்னை எச்சரிக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். அப்படி நான் வாழட்டும் என்று ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு காலமும் ஏலியின் பிள்ளைகளை போல் மாறி போக கூடாது கர்த்தாவே. நான் ஏலியின் பிள்ளைகளை போல மாறி போக கூடாது என்று ஒப்பு கொடுப்போமா? சோதரம் ஆண்டவரே, சோதரம் மாறி போகிறே. இரண்டாவதை சொல்லுவோம், கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற துன்மார்க்கலின் அடைக்கலத்தை உடைத்து போடுங்க என்று சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் துன்மார்க்கலின் அடையாளங்களை நிர்மூலமாக்கி போட போகிறார். அவர்களுடைய அடைக்கலங்களை தேவன் உதறி தள்ள போகிறார். அவர்கள் அற்று போக போகிறது, அவைகள் ஒளிந்து போக போகிறது, அவர்கள் இல்லாமல் போக போகிறது. உங்களுக்கு விரோதமாய் யார் எண்ணம் ஊட்டுகிறார்கள்? உங்களுக்கு விரோதமாய் யார் ஆலோசனை பண்ணுகிறார்கள்? உங்க வாழ்க்கையில யார் சவுலை போல் காணப்படுகிறார்கள்? கர்த்தர் அந்த சவுலை இன்றைக்கு நிர்மூலமாக்குகிறார். அவர்கள் தேவன் நிர்மூலமாக்குகிறார். அவருக்கு அழிக்க எப்படி சாகும்? கர்த்தர் உங்களை உங்களை நிர்மூலமாக்காதபடி உங்களை பலப்படுத்தி சத்துருக்களை நிர்மூலமாக்க அவர்கள் இவனை சாகடிப்போம், இவனை வெற்றி போடுவோம் என்று சொல்லலாம். கர்த்தர் இன்றைக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அந்த ஜெயத்தை பெற்றுக் கொள்வோமா? துன்மார்க்கருடைய அடைக்கலம் இன்றைக்கு ஒளிந்து போக போகிறது. துன்மார்க்கருடைய அடைக்கலம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போக போகிறது. நீர் அப்படி செய்திருக்காய்.
அன்பின் பரலோக பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் தேவன் எங்களோடு நீர் இடைப்பட்டீர். ஆரம்ப ஜெபத்திலிருந்து இம்மட்டும் தேவனுடைய கரம் கொண்டிருந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, 1 மணி நேரம் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவ செய்தியிலே உம்முடைய கரம் கூட அந்த காய் நன்றி செலுத்துகிறோம். முதலாவது எங்களுக்கு ஒரு எச்சரிப்பை நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் ஏலியின் பிள்ளைகளைப் போல் மாறி போகாதபடி தேவன் எங்களை பலப்படுத்துவீராக. எங்கள் அடைக்கலங்கள் ஒரு காலமும் ஒளிந்து போகாதபடி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே தங்கள் எண்ணங்களையும் தங்களுடைய ஆண்டவரே வாயின் வார்த்தைகளையும் அடைக்கலமாய் வைத்து எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா துன்மார்க்கர்கள் இன்றோடு நிர்மூலமாக்கப்பட்டு போவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். எந்த வன் சொல்லினாலோ எல்லா குற்றச்சாட்டுகளினாலோ ஆண்டவருடைய பிள்ளைகள் மனமடிவாய் இருந்தால் இப்பொழுதே பலப்படுத்துவீராக. இனிமேல் இவர்களுக்கு விரோதமாய் எந்த ஒரு வன் சொல்லும் புறப்படாதபடி உடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துவீராக. யார் இவர்களை சொன்னார்களோ, யார் இவர்களை தூஷித்தார்களோ, யார் இவர்களுக்கு விரோதமாய் எண்ணங்களை கொண்டு குழி தோண்டினார்களோ, யார் இவர்களுக்கு விரோதமாய் வன் சொற்களை பேசினார்களோ, அவர்களுக்கு முன்பாக உடைய பிள்ளைகளை தாவீதை போல எரேமியாவை போல உயர்த்தி நிறுத்துவீராக கர்த்தாவே. உடைய பிள்ளைகளின் சத்துருக்கள் துன்மார்கள் நிர்மூலமாக்கப்பட்டு போவார்களாக. உடைய பிள்ளைகளை நீர் அடைக்கலத்திலே வைத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்படி நீ செய்யறக்கா நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.